எம்பி நிதியை பயன்படுத்தாத நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பாய் தலையணையுடன் வந்து அலுவலகம் முன்படுத்து கவுன்சிலர் நூதன போராட்டம் நடத்தினார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் நகராட்சியின் 15வது வார்டு கவுன்சிலர் முகமது யூனுஸ். இவரது வார்டுக்குட்பட்ட பகுதிகளில் அடிப்படை வசதி செய்து தருவதற்காக நீலகிரி எம்பி நிதியிலிருந்து 2,75,000 ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. ஆனால் 6 மாதங்களாகியும் எந்த பணிகளும் நடக்கவில்லை. இதையடுத்து நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து நகராட்சி அலுவலகம் முன் பாய் மற்றும் தலையணையுடன் வந்து அங்கேயே படுத்து நூதன போராட்டத்தை கவுன்சிலர் நடத்தினார். இது டெண்டர் விட்டு 6 மாசம் ஆச்சு. இன்னைக்கு செய்யறேன் நாளைக்கு செய்யறேன்னு சொல்லி என்னை ஏமாத்திட்டே இருக்கிறாங்க. கடைசியா போன கூட்டத்தில் நான் உள்ளிருப்பு போராட்டம் பண்றப்ப நகராட்சி தலைவர் வந்து எங்கிட்ட வாக்குவாதம் பண்றாரு. உள்ள போய் உன்னோட வார்டுல போய் பாரு வேலை நடக்குதுன்னு சொல்லி சொன்னாரு. நான் இங்க வந்து பாக்குறேன். ஒரு 10 நிமிஷம் சும்மாவாவது நோண்டி விட்டு போட்டு போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறம் மறுபடியும் வேலை செய்வாங்க பார்த்தா மறுபடியும் இந்த கூட்டம் வந்துருச்சு. 1 மாசம் ஆச்சு. என்ன காரணம்னு தெரியல. என்னை புறக்கணிச்சுட்டே இருக்கிறாங்க. இதை கண்டிச்சு இனி அடுத்ததா நாளைக்கு செய்யறேன்னு சொல்லி இப்ப வாக்குமூலம் கொடுத்ததுனால நான் எந்திரிச்சு வந்துட்டேன். நாளைக்கு மக்களை திரட்டிட்டு பெரிய போராட்டம் செய்ய போறேன். கவுன்சிலரின் இந்த போராட்டத்தால் பரபரப்பு ஏற்பட்டதை அடுத்து நகர்மன்ற தலைவர், உறுப்பினர் மற்றும் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். உடனடியாக பணிகள் துவங்கப்படும் என்று உறுதி அளித்ததால் போராட்டம் முடிவுக்கு வந்தது.